சேரமான் பெருமாள் தான் வண்ணம் குறித்து முதலில் பாடியிருப்பாரா என்றால் அதற்கு முன்னதாகவே வண்ணம் என்கிற சொல்லை திருக்குறள் 3 இடங்களில் கையாளுகிறது. அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். தமிழர்களினுடைய வரலாற்றை தேடினாலும் சரி, தமிழர்களுடைய வாழ்க்கையை தேடினாலும் சரி, தமிழர்களுடைய வார்த்தையை தேடினாலும் சரி, அதனுடைய மூலம் என்பது அதனுடைய அடிப்படை தொல்காப்பியமாகத்தான் இருக்கும். நான் சமீபத்தில் ஒரு பாடல் கேட்டேன். செந்தமிழ் பாட்டு அப்படிங்கிற படத்துல கவிஞர் வாலி எழுதிய பாட்டு. வண்ண வண்ண சொல்லெடுத்து வந்தது செந்தமிழ் பாட்டு, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு. என்ன வண்ண வண்ண சொல்லெடுத்து வந்தது செந்தமிழ் பாட்டு என்று சொல்லுகிற போது அது என்ன வண்ண வண்ண சொல்லிலேயே இது கருப்பு வண்ண சொல், இது சிவப்பு வண்ண சொல், இது பச்சை வண்ண சொல் என்று இருக்கிறதா என்ன? இந்த வண்ணம் என்கிற சொல்லை குறித்து கொஞ்சம் தேட ஆரம்பித்தேன். வண்ண பூங்காவனம் என்று ஒரு பாடல், இது முத்துலிங்கம் எழுதியது. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, இது வைரமுத்து எழுதிய பாடல். வண்ணம் என்கிற சொல்லை வைத்து பாடல் எழுதாத கவிஞரே இல்லை என்கிற அளவிற்கு வண்ணத்தை எல்லோரும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதில் அதிகமான வண்ணத்தை பயன்படுத்தியது என்று பார்த்தால் அது கவியரசர் கண்ணதாசன் தான். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழியில் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். பாசம்ங்கிற படத்தில் எழுதப்பட்ட பாடல். இதுக்கு அந்த பெண் பாடுவா, கண் வண்ணம் அங்கே கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். வண்ணம் என்கிற சொல்லை பயன்படுத்தாத கவிஞர்களே இல்லை என்கிற அளவுக்கு இருக்கிறது. இந்த திரைப்பட பாடலுக்கு முன்னால் எந்த பாடல் இருந்திருக்கும் என்று தேடுகிற போதுதான் கம்பனுடைய பாட்டு வந்தது. அகலியை சாவ மோச்சனம் பெறுகிற போது வருகிற ஒரு பாடல். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கோர் உய்வண்ணம் அன்றி மற்றுவோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் இங்கே கண்டேன், கால் வண்ணம் அங்கே கண்டேன் என்று கம்பன் பாடுகிற வரி வருகிறது. ஆக கண்ணதாசனுக்கு பெயிண்ட் டப்பா கலக்கி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கம்பன். கம்பனுடைய அந்த சாராம்சத்தை எடுத்து தான் கண்ணதாசன் பாடினார். இது இலக்கிய திருட்டு அல்ல, இலக்கிய வளர்ச்சி. ஒன்றன் வடிவம் இன்னொரு நிலையிலே தொடர்வது. அப்படி என்றால் கம்பன் தான் முதலில் வண்ணம் போட்டு எழுதி இருக்கிறானா என்று பார்த்தால் அதற்கு முன்னதாகவே திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி என்கிற இலக்கியத்திலே இந்த வண்ணம் போட்டு எழுதியிருக்கிறார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம், வண்ணம் என்னுங்கால் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்து ஊரீரே என்று பெருமை பாடுகிற ஒரு இடம் வருகிறது. இவ்வளவு வண்ணங்களையும் திருமங்கை ஆழ்வார் தான் முதலில் தொடங்கி வைத்திருக்கிறார் என்று பார்த்தால் அதற்கு முன்னதாகவே சேரமான் பெருமாள் நாயனாரும் இதை பாடியிருக்கிறார். கம்பன் ராமனை பாடுவதற்கு திருமங்கை ஆழ்வார் திருமாலை பாடிய அந்த வண்ணத்தை எடுத்து பாடியிருக்கிறார். அதற்கு முன்னதாகவே சேரமான் பெருமாள் நாயனார் என்ற ஒரு நாயனார், அவர் திருவஞ்சிக்குளம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு பகுதியை ஆண்ட மன்னன். அவர் 63 நாயன்மார்களிலே ஒருவர். சுந்தரர் மீது தீரா பற்று கொண்ட அவர் பாடுகிற வண்ணம் 11ஆம் திருமுறையில் கூட இடம்பெற்றிருக்கிறது. அவர் அந்தாதி பாடுவதிலே கை தந்தவர். பொன்வண்ணத்து அந்தாதி என்றே ஒன்றை பாடியிருக்கிறார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் விரிசடை வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கொண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே என்று அவர் சொல்லுகிற வண்ண பாடல் வருகிறது. ஆக சேரமான் பெருமாள் தான் வண்ணம் குறித்து முதலில் பாடியிருப்பாரா என்றால் அதற்கு முன்னதாகவே வண்ணம் என்கிற சொல்லை திருக்குறள் 3 இடங்களில் கையாளுகிறது.
தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேண்டு என்று வேந்தனை குறித்து சொல்லுகிற போது வள்ளுவர் சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த பாடல், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று அங்கே ஒரு வண்ணம் வருகிறது. ஒளியார் முன் ஒல்லியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொணல் என்று ஒரு பாடல் வருகிறது. ஆக திருக்குறளிலே 3 வண்ணங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் திருக்குறள் தான் வண்ணத்தை தொடங்கி வைத்திருக்கிறதா என்றால் அதற்கு முன்னதாக சங்க காலத்திலேயே வண்ணம் என்கிற சொல்லை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அகநானூற்றிலே மாமலர் வண்ணம் இழந்த கண்ணும் என்று அகநானூற்றிலே வருவதையும் பிறை முதல் வண்ணம் ஆகின்று என்று புறநானூற்றிலும் வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் சங்க இலக்கியம் தான் வண்ணத்தின் தொடக்கமா என்று பார்த்தால் இல்லை. தமிழில் வண்ணம் என்கிற சொல்லினுடைய மூலம் என்று பார்த்தால் அது தொல்காப்பியத்திலே இருக்கிறது. அதுதான் அதனுடைய ஆணி வேறாக வித்தாக இருக்கிறது. செய்யுளிலே ஓசை அழகை காட்டுவதற்காக 20 வகையான கூறுகளை பேசுகிற போது வண்ணம் குறித்தும் பேசுகிறது தொல்காப்பியம். எனவே தமிழில் ஒரு வார்த்தையை தேடி அதனுடைய மூலம் எங்கே இருக்கிறது, அதனுடைய அடிப்படை எங்கே என்று தேடி போனால் அது தொல்காப்பியத்திலே போய் தான் உட்காருகிறது. எனவே தமிழரினுடைய வார்த்தையை தேடினாலும் சரி, வாழ்க்கையை தேடினாலும் சரி, வாழ்க்கை என்று சொல்லுவதென்றால் வாழ்க்கையினுடைய பண்பாட்டினுடைய ஒரு கூறு. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமானால் விருந்தோம்பல் இன்றைக்கும் தமிழர்களினுடைய குடும்பங்களிலே இருக்கிற ஒரு அற்புதமான பண்பாட்டு கூறு. இதனுடைய அடிப்படை விருந்து என்றே தொல்காப்பியத்தில் பேசப்படுகிறது. எனவே தமிழர்களினுடைய வார்த்தையை தேடினாலும் வாழ்க்கையை தேடினாலும் அதனுடைய அடிப்படையை இன்றைக்கும் தாங்கி நிற்கிற ஒரு இடம்தான் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தை படிப்போம். தொல்காப்பியத்தில் இருக்கிற தமிழர் வாழ்வியலை அறிந்து கொள்வோம். அதனுடைய நுட்பங்களை அறிந்து நாம் பாராட்டுவோம். தமிழால் இணைவோம், தமிழால் வேறுவோம். நன்றி, வணக்கம்.